வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இஸ்ரேலிய பிரதமருடன் தொலைபேசியில் உரையாடினார். நாட்டில் தனியார் பங்கேற்புடன் கூடிய அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பு மூலம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை ஊக்குவிக்க மத்திய அரசு 3 ஆண்டு முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. மத்திய அரசு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் தேசிய தர உறுதிப்பாட்டு சான்றிதழ் பெற்றுள்ளன. புதுச்சேரியில் மக்களின் தேவையை அறிந்து எந்த அளவிற்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய ஆண்டில் இந்தியா இஸ்ரேல் கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் உரையாடினார். இஸ்ரேலிய பிரதமரின் இந்த தொலைபேசி அழைப்பின் போது பொதுவான ஜனநாயக மாண்புகள், முன்னோக்கிய பார்வை மற்றும் ஆழமான பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முன்னுரிமை அம்சங்கள் இடம் காணப்பட்டன. தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ளாமல் தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் கடுமையாக எதிர்க்கும் அணுகுமுறையை இரு தலைவர்களும் மீண்டும் வலியுறுத்தினர். கடலோர காவல் படையின் சமுத்திர பிரதாப் கப்பல் அண்மையில் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் இக்கப்பல் நாட்டின் சுயசார்பு நோக்கத்தை ஊக்குவித்து நீடித்த தன்மையில் தமக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்திருப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். வரலாற்று காலத்தில் மீண்டும் மீண்டும் மொகலாயர் தாக்குதலுக்கு ஆளான குஜராத் மாநிலம் சோமநாதர் கோவில் முதல் முறை தாக்கப்பட்டதன் 1000வது ஆண்டாக நடப்பு 2026ஆம் ஆண்டு அமைவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை சோம்நாத் செல்ல இருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். சோம்நாத் கௌரவ திருவிழாவை குறிக்கும் வகையில் சோம்நாத்தில் ஓராண்டு காலம் பல்வேறு செயல்பாடுகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நாளை முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஆன்மீக மற்றும் சமுதாய செயல்பாடுகளும் இதில் அடங்கும். சோமநாதர் ஆலயம் 1951ஆம் ஆண்டு சர்தார் பட்டேல் தலைமையில் புனரமைக்கப்பட்டு நடப்பு 2026ஆம் ஆண்டுடன் 75 ஆண்டுகள் நிறைவடைவதும் குறிப்பிடத்தக்கது. சோமநாதர் ஆலயம் எதிரிகளின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் காலனி ஆட்சியாளர்களின் கொள்ளைகளை மீறி 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைநிமிர்ந்து நிற்பது எவராலும் வெல்ல முடியாத இந்திய நாகரிக உணர்வின் பிரதிபலிப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சோமநாதர் ஆலயத்தைப் போலவே நாடும் இழந்த பெருமையை மீட்டெடுக்க முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை தனியார் பங்கேற்புடன் கூடிய அமைப்பு ரீதியான கட்டமைப்பு மூலம் சீரான முறையில் ஊக்குவிக்க மத்திய அரசு 3 ஆண்டுகளுக்கான அரசு தனியார் ஒத்துழைப்பு முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்ற அறிவிப்பின்படி இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்கட்டமைப்பு துறை சார்ந்த மத்திய அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு மாநில அரசுகளின் 852 திட்ட உத்தேசங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. மொத்தம் 17 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டங்கள் குறித்து முதலீட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர தரப்பினர் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் முறையான தகவல்களின் அடிப்படையில் முதலீட்டு முடிவுகளை இவர்கள் மேற்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜவுளி அமைச்சகங்களுக்கு இடையிலான தேசிய மாநாடு அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நாளை தொடங்க உள்ளது. இந்த 2 நாள் மாநாட்டில் ஜவுளித் துறைக்கான கொள்கை, முதலீடு, ஏற்றுமதி, உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து விவாதங்கள் இடம்பெற உள்ளன. வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை கருத்தில் கொண்டு 2030ஆம் ஆண்டிற்குள் உலகின் முக்கிய ஜவுளி உற்பத்தி கேந்திரமாக மேம்படுத்தும் நோக்கத்திற்கு ஏற்ப வளர்ச்சி, பாரம்பரியம் மற்றும் புதுமையின் ஒருங்கிணைப்பு என்ற கருப்பொருள் அடிப்படையில் இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார வசதிகளில் உலகம் தரம் வாய்ந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் தேசிய தர உறுதிப்பாட்டு சான்றிதழ் பெற்றுள்ளன. ஆரம்பத்தில் மாவட்ட மருத்துவமனைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட இச்சான்றிதழ் பின்னர் மாவட்ட துணை மருத்துவமனைகள், சமூக சுகாதார மையங்கள் மற்றும் ஆயுஷ்மான் ஆரோக்கிய கேந்திரங்களுக்கும் விஸ்தரிக்கப்பட்டு நோயாளிகளை மையமாக கொண்ட பாதுகாப்பான தரமான மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
புதுச்சேரியில் வளர்ச்சிக்கான பிரெஞ்சு முகமை திட்டத்தின் கீழ் வில்லியனூர் பரசுராமபுரத்தில் 59.86 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கும் பணிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆர் சிவா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மக்களின் தேவையை அறிந்து எந்த அளவிற்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு வழங்கப்படும் என்றார். உயர்த்தப்பட்ட 2500 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வரும் 12ஆம் தேதி அல்லது பொங்கலுக்கு பிறகு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். போலி மருந்து விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைப்படி சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளதாகவும், இது குறித்து வெளிப்படையான ஒட்டுமொத்த அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். தங்கள் ஆட்சி மீது எந்த குறையும் இல்லை என்றும் அவர் கூறினார். முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் அமலாக்கத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மூலம் குறைகளை உடனுக்குடன் களைந்து திட்டங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேற்றி முடிக்கப்படுவதை உறுதிப்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்தில் உருவாகி வடிவமைக்கப்பட்ட பிரகதி தொழில்நுட்ப வசதி இதுவரை 50 கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி புதிய மைல்கல் ஒன்றை எட்டியுள்ளது. பிரதமரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் செயல்படும் பிரகதி வசதி மூலம் கண்காணித்து நிறைவேற்றப்பட்ட முக்கிய திட்டங்களில் ஒன்றான பர்பாத்தி நீர் மின்சார திட்டம் குறித்து இன்று இந்த சிறப்பு தொகுப்பில் காண்போம். ஹிமாச்சல பிரதேசத்தில் பெரிய அளவிலான அணை எதையும் கட்டாமல் ஆற்றின் இயல்பான நீர்ப்போக்கு மூலமாகவே மின்சாரம் தயாரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட 800 மெகாவாட் பர்பாத்தி நீர் மின்சார திட்டத்தின் கீழ் ஆற்று நீரை மின் உற்பத்தி நிலையத்திற்கு திருப்பிவிடும் வகையில் 31 கிலோமீட்டர் நீளத்திற்கு கால்வாய் அமைக்கும் பணிகளில் இமயமலை பகுதியின் கடினமான நிலப்பரப்பு காரணமாக தீவிர தாமதங்கள் ஏற்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரகதி வசதி மூலமாக திட்டப்பணிகளை மறு ஆய்வு செய்து முன்னுரிமை அடிப்படையில் கட்டுமானத்தை நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து இப்பணிகள் துரிதமாக்கப்பட்டு பர்பாத்தி நீர் மின் நிலையத்தின் 3 உற்பத்தி பிரிவுகள் கடந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வர்த்தக ரீதியிலான மின் உற்பத்தியை தொடக்கின. அதற்கடுத்த 15 நாட்களில் 4வது மின் உற்பத்தி பிரிவும் செயல்பட தொடங்கியதால் மின் உற்பத்தி நிலையம் 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறனை முழுமையாக எட்டியது. கடினமான நிலப்பகுதிகளிலும் முறையான உயர்நிலை கண்காணிப்பு மூலம் சிக்கலான உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை நிறைவேற்றி முடிப்பதில் இந்தியாவின் வல்லமைக்கு எடுத்துக்காட்டாக பர்பாத்தி நீர் மின்சார திட்டம் திகழ்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் வரும் 12ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து EOS-N1 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை PSLV C-62 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்த உள்ளது. கூடவே இந்திய மற்றும் சர்வதேச பயனர்களின் வேறு 18 செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட உள்ளன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகத்தால் வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட EOS-N1 செயற்கைக்கோள் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு தேவைகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த 3 நாள் இந்திய சர்வதேச மாநாடு புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் வரும் 21ஆம் தேதி தொடங்க உள்ளது. தேர்தல் ஆணையத்தின் கீழ் செயல்படும் இந்திய சர்வதேச ஜனநாயக மற்றும் தேர்தல் நிர்வாக கழகம் தேர்தல் ஆதரவிற்கான சர்வதேச கழகத்துடன் இணைந்து இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய அமைதியான நீடித்த உலகிற்கான ஜனநாயகம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாட்டில் உலக நாடுகளின் தேர்தல் நிர்வாக அமைப்புகள் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் இத்தகைய அமைப்புகளுக்கு இடையே பொதுவான பார்வைகளை பகிர்ந்து கொள்வது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும். 2026ஆம் ஆண்டிற்கான ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியாவில் பங்களாதேஷ் பங்கேற்க வேண்டிய போட்டிகளை வேறு நாட்டிற்கு மாற்ற பங்களாதேஷ் கிரிக்கெட் கவுன்சில் விடுத்த கோரிக்கையை ICC நிராகரித்துள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக நிகழ்ந்த வன்முறைகளை கருத்தில் கொண்டு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் IPL போட்டிகளில் இருந்து முஸ்தபிசூர் ரஹ்மானை விடுவித்த நிலையில் வங்கதேச கிரிக்கெட் கவுன்சில் பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்தியாவில் இருந்து வேறு நாட்டிற்கு 2020 போட்டிகளை மாற்ற கோரிக்கை விடுத்தது. இடம் மாற்றம் செய்வதற்கான சரியான காரணங்கள் வங்கதேசத்திடம் இல்லை என மெய்நிகர் பேச்சுவார்த்தைகளின் போது ICC கூறியது. T20 உலகக்கோப்பை போட்டிகள் அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் இந்தியாவிலும் இலங்கையிலும் நடைபெற உள்ளன. இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி ஆரம்பத்தில் மேற்கு வடமேற்கு திசை நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் கூட்டாண்மை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இஸ்ரேலிய பிரதமருடன் தொலைபேசியில் உரையாடினார். நாட்டில் தனியார் பங்கேற்புடன் கூடிய அமைப்பு ரீதியிலான கட்டமைப்பு மூலம் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை ஊக்குவிக்க மத்திய அரசு 3 ஆண்டு முன்முயற்சி ஒன்றை அறிவித்துள்ளது. மத்திய அரசு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 50,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் தேசிய தர உறுதிப்பாட்டு சான்றிதழ் பெற்றுள்ளன.
புதுச்சேரியில் மக்களின் தேவையை அறிந்து எந்த அளவிற்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.